வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். ஊழல் கும்பல்வாதம் குற்றம் என்ற சிஎம்சி அடிப்படையில் திமுக ஆட்சி செயல்படுகிறது. திமுக ஆட்சி ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் பிரதமர் மோடி காட்டம். डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் பிரதமர் மோடியே 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. வருகிற சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். பெரும்பான்மையான இடங்களே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியை தான் தரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். 10 ஆண்டுகளாக இன்ச்சு இன்ச்சாக மத்திய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் உலக அதிசயம் எப்போது கண்முன் வரும் எனவும் கேள்வி. கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு ரூபாய் 11 லட்சம் கோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு குறைந்த அளவே நிதியை கொடுத்துள்ளது எனவும் பிரதமர் மோடி விமர்சனம். बहुत कम फंड दिया जाता था। बीते 11 वर्षों में केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं। ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है। ஊரக வளர்ச்சிக்கு 3700 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் வஞ்சித்து வருகிறது மத்திய அரசு. தமிழ்நாடு மீது ஏன் இந்த ஊரவஞ்சனை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை 3112 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் 516 கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது. இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார்? தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள்தான். நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. மத்திய மாநில அரசு இணக்கமாக இருக்கும்போதுதான் அங்கு நல்ல திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் எனவும் உறுதி. जरूरी है केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी
तो निवेशकों के लिए यहां पैसा लगाना और आसान हो जाएगा। பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. உங்கள் டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்குது எனவும் காட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்திய முதல் பொதுக்கூட்டத்தை கண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. ஓடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு டப்பா என்ஜின் என விமர்சிப்பது வேடிக்கையின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நிறைந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மக்கள் மத்தியில் தோல்வியடைந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது எனவும் சூளுரை. ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக. அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் நான் சொல்றதுல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள கீரனா போதும் 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று பேசிய டிடிவி தினகரன் எந்த அழுத்தமும் இல்லாமல் மக்கள் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் கூட்டணிக்கு வந்துள்ளதாக பேச்சு. முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சகோதரர் என வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி உரியவர்களோடு உரிய நேரத்தில் இணைந்தால் வெற்றி எனவும் பேச்சு. பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. நானும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணன் தம்பிகள், எங்களுக்குள் இருந்தது குடும்ப பிரச்சினை என டிடிவி தினகரன் விளக்கம். அனைத்தையும் மறந்துவிட்டு திமுகவை வீழ்த்த ஒன்றிணைந்துள்ளதாகவும் பேட்டி. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இதுல 2 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. இதுல அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா, எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். பகையல்ல பங்காளிகள் என வருகை தந்துள்ள டிடிவி தினகரனை வரவேற்கிறேன். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் டிடிவி தினகரனை வரவேற்று பேசிய நயினார் நாகேந்திரன், பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம்.
அதிமுக, அமமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரையும் ஒரே மேடையில் பேச வைப்பதற்கு சிபிஐ வருமான வரித்துறை கடுமையாக வேலை பார்த்திருக்கிறது. மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடந்த நிலையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து. இடியும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் கடுமையா வேலை பார்த்து, கடுமையான இரவு பகல் பாராமல் அவர்கள் பார்த்து 13 நாட்களுக்குள்ள எல்லா கட்சியும் வரிசையா கொண்டாந்து பட்டாங்க. அதனால வரைக்கும் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா தினகரன் பாத்தீங்கன்னா நேற்று கப்சுப்னு போய் துண்டை போட்டு சால்வை போட்டு சால்வை போட்டு கிளம்பிட்டார். சிபிஐ, இடி, ஐடியினுடைய முழு நேர பணி இந்த தேசிய என்டிஏ ஒரு மேடையில கொண்டு வருவதற்காக பணி. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பெருமை, அதாவது என்னன்னா இது எல்லாத்தையும் அந்த ஒரே மேடையில கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமைங்கிறது சிபிஐ டைரக்டருக்கும், இடி டைரக்டருக்கும், இன்கம் டாக்ஸ் கமிஷனருக்கும் தான் சேரும். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தகவல். டிடிவி தினகரன் தொடர்பாக அனைத்தையும் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டதாகவும் விளக்கம். அவங்க வெளிப்படையா எதுவும் பேச முடியாது. நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணியில் இணைகிற பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மாதிரி சில கட்சிகள் எங்களோடு வர இருக்கின்றன. அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். பாஜக தலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி சொல்வதிலிருந்தே அதிமுக பலவீனம் அடைந்திருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுவதன் மூலம் பாஜக தலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அதிமுக பலவீனம் அடைந்திருப்பது. தை முடிவதற்குள் கூட்டணி குறித்து உரிய பதில் அளிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு பின் முடிவு எடுக்கப்படும் எனவும் பேட்டி. தையில ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கீங்க. சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும். உரிய பதில் அளிக்கப்படும். திமுகவில் இணைந்தார் அமமுக துணை பொதுச் செயலாளர் கடம்பூர் எஸ்விஎஸ் பி மாணிக்கராஜா. பாஜக அதிமுகவுடன் டிடிவி கூட்டணி அமைத்ததை எதிர்த்து திமுகவில் இணைந்தார். கூட்டணி நிலைப்பாடு குறித்த முடிவை இதுவரை எடுக்கவில்லை. ஒரு வாரத்திற்குள் முடிவை அறிவிப்போம். கொள்கை ரீதியாக தேர்தலை எதிர்கொள்வோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசுவாமி பேட்டி. புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்றும் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கமல்ஹாசன் தலைமையில் இன்று நடக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் முக்கிய ஆலோசனை.
ஜனநாயகன் படம் தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தணிக்கை குழு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜனவரி 27ஆம் தேதி தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மறைமுகமாக அழுத்தத்தையும் அச்சுறுத்தலையும் கொடுத்து வருகிறது பாஜக. ஜனநாயகன் விவகாரத்தில் மோடியை எதிர்க்க விஜய் தயாராக இல்லை என தெரிவதாகவும் திருமாவளவன் கருத்து. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது. அப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதிலே நானும் ஒருவர். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. மகாத்மா காந்தி பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களுடன் விபி ராம்ஜி என திட்டம் பெயர் மாற்றம். சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். நன்றி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை. ஒரே வண்ண உடைகளில் முப்படை வீரர்கள் மிடுக்கான நடை. சென்னை மெரினாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. முப்படைகளின் வீரர்கள் மற்றும் மாணாக்கர்கள் அணிவகுப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியது அமெரிக்கா. ட்ரம்ப் உத்தரவு ஒரு வாரத்தில் அமலுக்கு வந்தது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரின் 2வது போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. அதிகபட்சமாக சூரியகுமார் 82, இஷான் கிஷன் 76 ரன்கள் விளாசல்.
இறுதி கட்டத்தை எட்டியுள்ள மகளிர் பிரீமியர் லீக் தொடர். இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. காரைக்குடி அருகே மங்காத்தா ரீரிலீஸ் ஆன திரையரங்கில் விஜய் அஜித் ரசிகர்களிடையே கைகலப்பு. விஜய் ரசிகர்கள் தாவேக்கு கொடியை காட்டியதற்கு அஜித் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம். தேவையானதா இல்ல